வெல்கம் டு மை சேனல் கெம் ஸ்பீட். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி சிலபஸ்ல இருக்கிற யூனிட் 3 கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அதுதான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாமா? கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. நாமென்க்ளேச்சர் இந்த மாதிரியான விஷயத்துல இருந்துலாம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் டாபிக். பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸஸ், அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும், அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரினா என்னன்னு பார்க்கலாம். இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில வர்ற அந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாத்துக்குமே அதுக்குன்னு தனியா ஐசோமர்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அண்ட் தென் அதுக்குன்னு சம் கலர்ஸ், வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி, கேன்சர் ட்ரீட்மெண்ட், இந்த மாதிரியான விஷயத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்குன்னு தனியா சரியான அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அதனால கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. At the branch of inorganic chemistry which deals with the study of coordination compounds. அதாவது நம்ம வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக், பிசிக்கல் இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய படிப்போம் இல்லையா? அதுல வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு கீழே தான் வருது. ஓகே, ஸோ அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்ட்டு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்க்கலாமா? ஓகே, அக்கார்டிங் டு தி லூயி பேஸ் தியரி. ஓகேவா, லூயி பேஸ் தியரினா என்னது? லூயி பேஸ் தியரியில என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரான் டொனேஷன், எலக்ட்ரானை எது வந்து டொனேட் பண்ணுதோ அதை வந்து நம்ம லூயி பேஸ்னு சொல்லுவோம். எலக்ட்ரானை எது வந்து எக்ஸப்ட் பண்ணுதோ அது லூயி ஆசிட், எக்ஸப்ட் ஏ ஆசிட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கொஞ்சம் பார்த்துருப்போம். ஸோ லூயி பேஸ்னா எலக்ட்ரானை டொனேட் பண்றது. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு த லூயி பேஸ் தியரி, ligands are Louis bases since they can donate electrons to the central metal atom. ஓகே, ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், லிகாண்ட் இருக்கும், இதை தவிர நிறைய எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்தின எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம கீழே பார்ப்போம். ஸோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா எந்த லிகாண்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணுது. ஓகே, ஸோ அந்த இதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா லூயி பேஸ் அப்படின்ட்டு சொல்றோம். இதே இது the metals in turn or Louis acid அப்படின்னா since they accept electrons. Louis acidனா என்னது? Accept electrons. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, coordination complexes consist of a ligand and a metal center cation. ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிகாண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மெட்டல் சென்டர் கேட்டையான் இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ். ஓவரால் சார்ஜ் அதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்று பாசிட்டிவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நெகட்டிவா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நியூட்ரலா இருக்கலாம். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிகாண்ட் இருக்கணும் கண்டிப்பா, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மெட்டல் சென்டர் கேட்டையான் இருக்கணும். இந்த 1 and 2 இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதோட ஓவரால் சார்ஜ் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் நியூட்ரல். ஓகே, ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். இது ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ் அயானாவும் இருக்கலாம். இங்க பாருங்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் CONH3 6 3+. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளஸ் இருக்கு, isn't it? So plus positive இருந்துச்சுன்னா கேட்டையான், அப்ப இதை வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் கேட்டையான்னு சொல்லலாம். அடுத்து காம்ப்ளெக்ஸ் ஆனையான் COCl4 NH3 twice மைனஸ். ஓகே, இதுல மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் அப்படிங்கிறது என்னது? ஆனையான், நெகட்டிவ் சார்ஜ். அடுத்து நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் COCl3 NH3 thrice. ஸோ இதுல எந்த விதமான ஒரு பாசிட்டிவோ நெகட்டிவோ இந்த மாதிரியான எந்த விதமான சிம்பிள்ஸ் இல்லை. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓவராலா ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்க, K4FeCN6. இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ், வெளியே இருக்கிறது K4. இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம இதுதான் ஒரு இன்ட்ரடக்ஷன். இதுக்கப்புறம் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம், நமக்கு இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ்,
அதுதான் பார்க்க போறோம். அதாவது நம்ம என்ன சொன்னோம், இந்த குட்டிய பிராக்கெட் குள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் வந்து லிகாண்ட். சோ அந்த லிகாண்ட பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதர் தென் தட் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ். லிகாண்ட வந்து நம்ம வந்து நிறைய விதமா கிளாசிஃபை பண்ணலாம். மோனோடென்டேன், பைடென்டேன், பாலிடென்டேன் இது மாதிரிலாம். அதுக்கான few எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ நமக்கு இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல வந்து இந்த லிகாண்ட் அண்ட் நாமென்க்ளேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகே, ஷால் வி கோ? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லிகாண்ட். லிகாண்ட் இஸ் a very very important topic. ஓகே, லிகாண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the neutral molecules or ions which are attached to the central ion. அதாவது ஒரு சென்ட்ரல் ஆட்டம் இருக்கும். இங்க CO அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் ஆட்டம். COங்கிறது என்னது? சென்ட்ரல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் ஆட்டத்தோட அட்டாச் ஆகி இருக்கிற அயான்ஸாவோ அல்லது நியூட்ரல் மாலிகுல்ஸோ எது வேணாலும் அட்டாச் ஆயிருக்கலாம். அயான் அட்டாச் ஆயிருக்கலாம், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அயான் அட்டாச் ஆயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா நியூட்ரல் மாலிகுல்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் அட்டாச் ஆயிருக்கலாம். அதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா லிகாண்ட்ஸ் ஆர் coordinating groups அப்படின்ட்டு சொல்றோம். ஓகே, லிகாண்ட்ஸ் ஆர் coordinating groups அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ லிகாண்ட்னா இப்போ ஏதாவது ஒரு காம்பவுண்ட் கொடுத்து இதுல லிகானை வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னா இட்ஸ் அ சிம்பிள் ஒன். மேபி இந்த மாதிரி சிம்பிளா கூட கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு நிறைய நேரத்துல. ஒரு காம்ப்ளெக்ஸ் இப்போ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இது கொடுக்குறாங்க K4FeCN6 இதுல கொடுத்துட்டு இதோட லிகாண்ட் என்ன ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னா CN, which is simple. ஓகேவா, நம்ம என்ன பண்ணுவோம் தெரியலன்னா பொட்டாசியத்தையோ அல்லது அயனையோ நம்ம வந்து போட்டுருவோம். ஸோ CN is a ligand. இதுதான் அதோட பேசிக் எக்ஸ்பிளனேஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, a ligand can be an anion or a neutral molecule. ஒரு லிகாண்ட் வந்து ஆனியானா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நியூட்ரல் மாலிகுலாவும் இருக்கலாம். ஓகே, ஸோ ஆனியான்னா நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரல்னா சார்ஜே இருக்காது. ஓகே, molecule that donates an electron pair to the complex. அந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எலக்ட்ரான் பேரை என்ன பண்றோம்? டொனேட் பண்றோம். சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க, NH3 H2O Cl-. These are the some examples of ligands. நம்ம பின்னாடி வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, in some complex compounds the ligand donate one or more than one electron pairs to the central metal ion. சில காம்ப்ளெக்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னா லிகாண்ட் வந்து ஒன்னு அல்லது அதுக்கும் மேல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணும் சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி எத்தனை லிகாண்ட்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு, எத்தனை லிகாண்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு, எவ்வளவு டொனேட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து லிகாண்டை வந்து மோனோடென்டேன் பாலிடென்டேன் அப்படின்ட்டு பிரிக்கலாம். மோனோ, பைடென்டேன், ட்ரைடென்டேன். ஒன் அப்படின்னா மோனோ, ஆமே கரெக்ட், ஒன்னுனா மோனோ. பாலிடென்டேன்னா மோர் தென் ஒன், மோர் தென் டூ, மோர் தென் த்ரீ, அது எல்லாமே பாலிடென்டேன் தான். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி we are classifying this ligand as a monodentane or polydentane அப்படின்ட்டு. ஓகே, ஒரு லிகாண்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். கரெக்டா? சோ அதனால நம்ம லிகாண்ட வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா டோனர் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கோஆர்டினேட்டிங் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ லிகாண்டுக்கு வந்து வேற என்ன நேம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா டோனர், கோஆர்டினேட்டிங் ஆட்டம். ஏன் அப்படி சொல்றோம்? பிகாஸ் லிகாண்ட்ஸ் ஆர் டொனேட்டிங் எலக்ட்ரான் டு தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஏன்னா அந்த காம்பவுண்டே கோஆர்டினேட் பண்ணுது. கரெக்டா? நடுவுல லிகாண்ட், நடுவுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், அதை சுத்தி வந்து லிகாண்ட் இருக்கும். சோ அப்போ ஒரு காம்பவுண்டே கோஆர்டினேட் பண்ணி வச்சிருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா லிகாண்ட் தான். ஓகே, அண்ட் அந்த லிகாண்ட் நான் சொன்னேன் இல்லையா, நடுவுல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கும், சுத்தி லிகாண்ட் இருக்கும்னு. அந்த சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கும் அந்த லிகாண்டுக்கும் நடுவுல இருக்கிற பாண்டிங், நேச்சர் ஆஃப் பாண்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னா கோவலன்ட் பாண்டா இருக்கலாம், அயானிக் பாண்டா இருக்கலாம். ஸோ கோவலன்ட்ல இருந்து அயானிக் பாண்ட் வரை வேரி ஆகும். கோவலன்ட்னா என்னது? மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான். எலக்ட்ரானை மியூச்சுவலா ஷேர் பண்ணும், சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமும் கொடுக்கும், லிகாண்டும் கொடுக்கும். அயானிக் பாண்ட்னா என்னது? சார்ஜ் செப்பரேஷன், ஒன்னு எலக்ட்ரானை டொனேட் பண்ணும், இன்னொன்னு வந்து அக்செப்ட் பண்ணும். இதெல்லாம் ரொம்ப பேசிக் திங் தான், ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. கரெக்டா? So next பாருங்க, occasionally ligands can be cation, அதாவது NO+ இருக்கலாம்,
N2H5+. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வரைக்கும் லிகான்ஸ் வந்து நியூட்ரலா இருக்கும் அண்ட் ஆனியான்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்தோம். எப்பயாவது அக்கேஷனலா லிகாண்ட் வந்து இந்த மாதிரியான பாசிட்டிவாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப கேட்டையான்ஸ்னா என்னது? எலக்ட்ரான் பேர் அக்செப்டார்ஸ். கரெக்ட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. NO+, N2H5+. ஓகே. ஸோ நம்ம பாசிட்டிவ்க்கு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். Some examples for anionic ligands and neutral ligands பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம்னா anionic ligands பார்க்கலாம். F-, Cl-, Br-, அதாவது bromine மைனஸ், I-, S2-, Cn-, NCS-, OH-, NH2-. இது எல்லாத்துக்குமே நேமிங்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம நாமென்க்ளேச்சர்ல பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் நியூட்ரல் லிகாண்ட்ஸ் NH3, H2O, NO, CO. இது எல்லாமே நியூட்ரல் லிகாண்ட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகே. coordination number of the central metal atom or ion. ஒரு காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அந்த காம்பவுண்டினுடைய சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட கோஆர்டினேஷன் நம்பர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்ல. கோஆர்டினேஷன் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா total number of donor atom which are actually attached to the central metal atom. அதாவது அந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல எவ்வளவு டோனர் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா K4FeCN6ல சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னா என்னது? Fe. ஓகே. ஸோ இந்த Fe தான் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எத்தனை டோனர் ஆட்டம் வந்து நமக்கு வந்து நமக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்க போறோம். ஓகே. ஸோ அந்த நம்பர் தான் வந்து என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ K4FeCN6ல Feங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட எத்தனை டோனர் ஆட்டம் அட்டாச் ஆயிருக்கோ அந்த நம்பர் தான் கோஆர்டினேஷன் நம்பர். இங்க பாருங்க CN6 இருக்கா, அப்ப இந்த காம்பவுண்டோட கோஆர்டினேஷன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 6. ஓகே. ஸோ சிம்பிள். The coordination number is nothing but the total number of donor atoms which are actually attached to the central metal atom. Okay va? So in case of complex compounds contain only monodentane ligand, அதாவது monodentane ligand இருந்துச்சு அப்படின்னா coordination number வந்து எத்தனை monodentane ligand இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். So first நமக்கு monodentane என்ன அந்த மாதிரி தெரியாது இல்லையா? So monodentane is nothing but நமக்கு வந்து எத்தனை எலக்ட்ரான் டொனேட் பண்ணுது, ஒரு ஆட்டம் ஒன்லி 1 எலக்ட்ரானை மட்டும் டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா அது மோனோடென்டேன் லிகாண்ட். ஓகேவா? ஸோ ஒரு லிகாண்ட் வந்து ஒரு எலக்ட்ரானை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்துக்கு டொனேட் பண்ணுச்சுன்னா மோனோடென்டேன் லிகாண்ட். 2 எலக்ட்ரான் டொனேட் பண்ணுச்சுன்னா பைடென்டேன்ட், 3னா ட்ரைடென்டேன்ட், அப்படியே மேல போய்கிட்டே இருக்கும் டெட்ரா, பென்டா, ஹெக்ஸா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கும் மேல நான் எத்தனை டொனேட் பண்ணுது அப்படின்னா பாலிடென்டேன் அப்படின்ட்டு சொல்றோம். ஓகே. ஸோ இதுல மோனோடென்டேன் லிகாண்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த கோஆர்டினேஷன் நம்பர் வந்து எத்தனை சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் வந்து எத்தனை லிகாண்டோட அட்டாச் ஆயிருக்கோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சேம் K4FeCN6. சேம் இதே தான் வந்து அதுக்கும் வந்து எக்ஸாம்பிள் வரும். ஸோ K4FeCN6 அப்படின்னு எடுத்தோம்னா Fe வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், Cn வந்து மோனோடென்டேன் லிகாண்ட். அதாவது இந்த Cn சயனைட் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு ஆட்டம் மட்டும்தான் அயனுக்கு வந்து டொனேட் பண்ணும். ஸோ அதனால இந்த Cn is an example for monodentane ligand. அப்போ இதுல எத்தனை நம்பர் இருக்கு? 6 அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் இருக்கு. அப்ப இந்த 6 அப்படிங்கிறது தான் கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் திஸ் காம்பவுண்ட். ஓகே. ஸோ இப்ப புரிஞ்சு இல்லையா? நெக்ஸ்ட் பாருங்க. This rule doesn't hold good for the complexes containing polydentane ligand. அதாவது ஒண்ணுக்கு மேற்பட்ட எலக்ட்ரானை டொனேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ரூல் வந்து அதுக்கு ஹோல்ட் ஆகாது. ஓகே. ஸோ பைடென்டேன் லிகாண்ட்னா அதுக்கு ஏற்ற மாதிரி கோஆர்டினேஷன் நம்பர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சப்போஸ் பைடென்டேன் லிகாண்ட் அப்படின்னா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், ட்ரைனா 3 அந்த மாதிரி வரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட், அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதை
ரெண்டு பார்ட்டா பிரிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர் அண்ட் அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்ட்டு நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். இப்போ இதுல கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாமா? சோ ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி தான் எழுதுவோம். CrNH3 6 அதுக்கு வெளியே ரெண்டு பெரிய ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கொயர் பிராக்கெட் வெளியே வந்து Cl3 இதுதான் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். இதுல Cr அப்படிங்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். NH3 அப்படிங்கிறது லிகாண்ட். எத்தனை லிகாண்ட் இருக்கு? 6 லிகாண்ட் வந்து நமக்கு இருக்கு. சோ இந்த லிகாண்ட் வந்து நம்ம ஆனியானிக் லிகாண்டா நியூட்ரல் லிகாண்டா? நம்ம எந்த லிகாண்ட்னு பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸ்ல? நியூட்ரல் லிகாண்ட். NH3 அப்படிங்கிறது நியூட்ரல் லிகாண்ட். சோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஒரு லிகாண்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு ஆட்டம் இருக்கு. ஓகேவா? சோ இதுல கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்வோம். While writing the structural formula of a given complex compound, the central metal atom and the ligands attached with it are always written in square bracket. Okay. This square bracket is called coordination sphere. Okay. The portion outside the coordination sphere is called ionization sphere. Okay. So, ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கோஆர்டினேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வோம். அதுக்கு வெளியே இருந்துச்சுன்னா அதை நம்ம அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்ட்டு சொல்வோம். அயனைசேஷன் ஸ்பியர்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா அயனைசேஷன் ஸ்பியர்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கு. ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இந்த Cl3 அப்படிங்கிறது வந்து இருக்கு. இப்போ நம்ம ஒரு சூட்டபிள் அயனைசபிள் போட்டோம், ஒரு ஏஜென்ட் போட்டோம் அப்படின்னா, ஒரு பிரெசிபிடேட்டிங் ஏஜென்ட் போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அயனைஸ் ஆயிரும். அயனைஸ் ஆகி CrNH3 6 தனியாகவும் Cl3 3- தனியாகவும் நமக்கு வந்து என்ன ஆகும்னா அயனைஸ் ஆகி கிடைக்கும். சோ அதனாலதான் அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறத அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்றோம். The sphere written in ionization sphere are ionizable. Okay. And hence can be precipitated by means of suitable precipitating agent. எந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எடுக்கிறோமோ அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு precipitating agent நம்ம போட்டோம் அப்படின்னா அது precipitate ஆயிடும். Okay. So while those given in the coordination sphere are non-ionizable and hence cannot be precipitated. இந்த coordination sphere குள்ள இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா ionizable ஆகாது. அதனால அது வந்து precipitate ஆகாது. இந்த Cl3- மட்டும் தனியா நமக்கு precipitate ஆகி வெளியே வந்துரும். ஓகே. சோ இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இது CO, Cl2, NH3 4 Cl-. இப்போ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவோம். இதுக்கு வெளியே இருக்கிறத நம்ம அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்வோம். இதுதான் அயனைசபிள் ஆனியான். இதை நம்ம ஒரு சூட்டபிள் பிரெசிபிடேட்டிங் ஏஜென்ட் போடும் பொழுது Cl- தனியா அயனைஸ் ஆயிரும். இதோட சென்ட்ரல் ஆட்டம் CO. ஓகே. சோ CO தான் வந்து இதோட சென்ட்ரல் ஆட்டம். இதை வந்து நம்ம காப்பர்னு சொல்லுவோம். Cu2+ பிரியும். இதுல பாருங்க ரெண்டு லிகாண்ட் இருக்கு. ஓகேவா? NH3 மாலிக்யூல் அண்ட் Cl இது ரெண்டுமே லிகாண்ட் தான். ஓகே. ஒரே ஒரு சென்ட்ரல் ஆட்டம். ஒரு காம்பவுண்டுக்கு சென்ட்ரல் ஆட்டம், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு சென்ட்ரல் ஆட்டம் ஒண்ணுதான் இருக்கும். பட் லிகாண்ட் வந்து மோர் தென் ஒன் வந்து இருக்கும். அதாவது இந்த மாதிரியான ஒரு சின்ன காம்பவுண்டுக்கு. ஓகேவா? சோ இதுக்கு வந்து CO சென்ட்ரல் ஆட்டம் இருக்கு அண்ட் Cl2 NH3 அப்படின்ட்டு Cl- குளோரைடு அயான், NH3 அமைன். சோ இது ரெண்டு வந்து நமக்கு லிகாண்டா வந்து ஆக்ட் பண்ணுது. NH3 நியூட்ரல் லிகாண்ட், Cl2 ஆனியானிக் லிகாண்ட். ஓகே. சோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 4 and then Cl2-. இதோட கோஆர்டினேஷன் நம்பர் இருக்கு. So இதுதான் வந்து it's an example for a whole coordination sphere. Okay. So next பார்க்கலாமா? நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் லிகாண்ட். ஒரு லிகாண்ட வந்து நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணலாம். ஸோ கிளாசிபிகேஷன் ஆஃப் லிகாண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். A ligand is an ion or molecule which binds to the central metal atom to form a coordination entity or a complex compound.
Classification of ligand is on the basis of the number of binding site with the central metal atom, charge and size. ஸோ லிகாண்ட் இப்போ தான் நம்ம வந்து கிளாசிஃபை பண்ண போறோம். எத்தனை நமக்கு வந்து ஜாயிண்ட் ஆயிருக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், அது எந்த மாதிரி பைண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லிகாண்ட வந்து கிளாசிஃபை பண்ண போறோம். ஸோ இதோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து இங்க ஒரு 4, இங்க ஒரு 2, ஸோ 2 + 4 6 கோஆர்டினேஷன் நம்பர். ஓகேவா? ஸோ கிளாசிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாமா? இதுல தான் நான் சொன்ன அந்த மோனோடென்டேன், பைடென்டேன் எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, மோனோடென்டேன் லிகாண்ட். மோனோடென்டேன் அப்படிங்கிறத நம்ம ஒன் டூத்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒன் டூத்டு அப்படின்னா இதுல இருக்கிற டோனர் ஆட்டம் வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை ஒரு டைம்ல ஒன் டைம் தான் போய் பைட் பண்ணும். ஓகே, so because they bite the metal atom only in one place, which means they have only one donor atom. In the monodentane ligand, anionic monodentane, cationic and the neutral monodentane ligand அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3 விதமா பிரிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க anionic monodentane ligand. இதெல்லாம் சும்மா ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துக்கலாம். இதை நம்ம எப்படி நேமிங் கொடுக்குறோம்? ஆக்சுவலா வந்து ஆனியானிக் அப்படின்னாலே வந்து நம்ம ஓ அப்படிங்கறத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கடைசியா நம்ம ஆட் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம நார்மல் கிளேச்சர்ல டீடைலா பார்ப்போம். இப்ப சும்மா இதுக்கான நேம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. F- னா ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயடோ, ஆக்சோ, சயனோ, ஐசோசைனோ. Cn- னா சயனோ, Nc- னா ஐசோசைனோ. அந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து லைட்டா அப்படியே பார்த்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைட்ராக்சோ. OH- னா ஹைட்ராக்சோ. அதுக்கப்புறம் SO4 2- அப்படின்னா சல்பேட்டோ. SO4 2- னா சல்பேட்டோன்னு பார்த்தோமா? இப்ப பாருங்க S2O3 2- அப்படின்னா தயோசல்பேட்டோ. NO2- னா நைட்ரேட்டோ, N நைட்ரோன்னு சொல்லுவாங்க. ONO- னா நைட்ரேட்டோ O. SCN- னா தயோசைனேட்டோ. NCS- னா தயோசைனேட்டோ N, அப்படி இல்லைன்னா ஐசோதயோசைனேட்டோன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நாமன்கிளேச்சர், அதாவது ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு நம்ம நேமிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இது எல்லாமே தேவைப்படும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க நியூட்ரல் லிகான்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தது anionic, இப்போ பார்க்க போறது நியூட்ரல் லிகான்ஸ். Most neutral molecules that are ligands carry their normal name. ஒரு லிகாண்டோட நார்மல் நேமையே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நியூட்ரல் மாலிகூல்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க C2H5 3N ட்ரை எத்தில். உள்ள இருக்கிறது வந்து எத்தில் குரூப். அப்ப ட்ரை எத்தில் அமைன். NH2NH2 ஹைட்ரஜன். அடுத்து NH2OH ஹைட்ராக்சில் அமைன். நம்ம பின்னாடி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில எல்லாம் போகும்போது ஹைட்ரஜன் ஹைட்ராக்சில் அமைன் இதை பத்தி நம்ம டீடைலா படிப்போம். இதோட ஸ்ட்ரக்சர், இதோட ப்ரிப்பரேஷன், இது எல்லாமே நம்மளோட சிலபஸ்ல இருக்கு. அடுத்து CH3NH2னா மெத்தில் அமைன். அடுத்து இதே இது 2 இருந்துச்சுன்னா டைமெத்தில் அமைன். C2H5N pyridine. C6H5 த்ரைஸ்பீனா ட்ரைஃபினைல் பாஸ்பீன். CH3CN அசிட்டோநைட்ரைல். அடுத்து O2 டைஆக்சிஜன். N2 டைநைட்ரஜன். PF3 பாஸ்பரஸ் ட்ரைஃப்ளூரைடு. அண்ட் தென் C2H5 ட்ரைஎத்தில் பாஸ்பேட். இது எல்லாமே நம்ம நாமன்கிளேச்சருக்கு தேவைப்படும். எல்லாம் ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் லிகான்ஸ் which are given special names. நியூட்ரலா இருக்கிறது NH3 அமைன், H2O aqua, CO கார்பனைல், NO நைட்ரோசைல், CH3NH2 மெத்தில் அமைன். ஓகே, சோ இதுல ஒரு நோட் மாதிரி கொடுத்திருக்காங்க பாருங்க. Amine is spelled with 2M when referring to a ligand, but amines are a class of organic nitrogen containing compound NH2. ஓகேவா? அமைன் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா நம்ம வந்து இந்த மாதிரி தான் கொடுப்போம், AMING. ஒரு ஆர்கானிக் NH2 அந்த மாதிரி வரும் பொழுது. ஆனா இங்க இருக்கிற அமைன் பாருங்க, இங்க இருக்கிறது வந்து AMMIN கொடுத்திருக்காங்க. சோ ஒரு அமைனை வந்து நம்ம லிகாண்டா குறிக்கும் போது MMIN போடணும். ஓகே, சாரி. நெக்ஸ்ட் வந்து ஆனியானிக் லிகாண்ட். F- னா ஃப்ளூரோ, புரோமோ, ஹைட்ரிடோ, குளோரோ. நம்ம அங்க பார்த்ததுதான்.
அதேதான் இங்கேயும் வருது. நம்ம கரெக்ட். ஆனியானிக் மோனோடென்டேன் லிகாண்ட். அதேதான் கொஞ்சம் கொஞ்சம் இங்க இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து கேட்டயானிக் லிகாண்ட். நம்ம ஆனியானிக் பார்த்தோம் அண்ட் தென் நியூட்ரல் பார்த்தோம். கேட்டயானிக் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஹோல்டு பண்ணுச்சு அப்படின்னா அது கேட்டயானிக் லிகாண்ட்னு சொல்லலாம். இதோட எக்ஸாம்பிள் வந்து நைட்ரோஜன் NO+. Next, bidentate ligand ligands from which two donations are accepted by the central metal atom are called bidentate ligand. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா CH2 NH2 NH2 இதுல நைட்ரஜன் 2 அமைன் குரூப் இருக்கு. அப்ப 2 எலக்ட்ரானை டொனேட் பண்ணும். அதாவது 2 டொனேட்டிங் குரூப் வந்து இருக்கு. அப்ப எத்திலின் டைமைன் இஸ் ஆக்ட் as a bidentate ligand. அடுத்து எத்திலின் டைபாஸ்பின் 2 பாஸ்பரஸ் குரூப் டொனேட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் 2 NH2 இருக்கு. இங்க 2 NH2 இருக்கு. 1,2 டைஅமினோ ப்ரோபேன் 1,3 டைஅமினோ ப்ரோபேன். அடுத்து பாருங்க இங்க 2 NH2 பியூட்டிலின் டைஅமீன் ஐசோபியூட்டைலின் டைஅமீன். அதே மாதிரி இங்க 2 NH2. அதாவது டொனேட்டிங் குரூப் 2 இருந்துச்சுன்னா தட் இஸ் பைடென்டேன் லிகாண்ட். நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஆர்த்தோபினான்த்ரோலின். ஆர்த்தோபினான்த்ரோலின் அப்படிங்கிறதுல இதுதான் ஆர்த்தோபினான்த்ரோலின். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இது சிமெட்ரிக்கல் பைடென்டேன் லிகாண்ட். சிமெட்ரிக்கல் பைடென்டேன்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா since it's two donor atoms, அதாவது நைட்ரஜன் 2 நைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கு. அது ரெண்டுமே சிமிலரா இருக்கு பாருங்க. இதை நம்ம வந்து ஒரு கட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே மிரர் இமேஜா இருக்கு. ஸோ அது வந்து சிமெட்ரிக்கல் பைடென்டேட் லிகாண்ட் அப்படின்ட்டு சொல்றோம். So this ligand when attached to Fe2+, இந்த ஆர்த்தோபினான்த்ரோலின் பினான்த்ரோலின் அதை நம்ம வந்து Fe2+ ஓட ஆட் பண்ணோம் அப்படின்னா FeTHN அதாவது பினான்த்ரோலின் ட்ரைஸ் 2+ அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஆட்டம்க்கு எத்தனை டோனர் ஆட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 3 டோனர் மாலிக்யூல் இருக்கு. ஆனா பினான்த்ரோலின்ல எத்தனை டோனர் ஆட்டம் இருக்கு? 1 2. ஓகேவா? அப்ப 2 into 3 நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 6. ஸோ அப்ப நம்ம FePHN ட்ரைஸ் 2+ல எத்தனை டோனர் ஆட்டம் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 டோனர் ஆட்டம். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. Fe phenanthroline tries 2+. இதுல how many donor atoms are there அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதுக்கு தெரியணும். phenanthroline அப்படிங்கிறது பைடென்டேனா மோனோடென்டேனா ட்ரையா டெட்ராவா அப்படின்னு சொல்லிட்டு we have to identify. இப்ப நமக்கு இந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஆர்த்தோபினான்த்ரோலின் அப்படிங்கிறது ஒரு பைடென்டேன் லிகாண்ட். அதுல 2 நைட்ரஜன் இருக்கு. அப்ப 2 into எத்தனை இருக்கு? பினான்த்ரோலின் 3 இருக்கு. அப்ப 2 into 3 6. அப்போ Fe2+ PHEN ட்ரைஸ் 2+ வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து 6 டோனர் ஆட்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அடிச்சிடலாம். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நம்ம எதுக்கு பார்க்கணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதோட டோனர் ஆட்டம்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுத தெரியணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரைடென்டேன் லிகாண்ட். Ligand from which 3 donations are accepted by the central atom are called tridentane ligand. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. டைஎத்திலின் ட்ரையமைன். ஓகே, 3 நைட்ரஜன் குரூப் இருக்கு. 1 2 3. இந்த 3 இருக்கிறதுனால 3 டொனேஷன் வந்து நடக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 2 2' 2" டெஃப் பிரிடின் டெஃபி. 3 நைட்ரஜன் இருக்கு. 3 பிரிடின் குரூப். அதோட வந்து இங்க ஒரு சென்ட்ரல் ஆட்டம் வந்து நமக்கு அட்டாச் ஆகும். இப்போ இங்க அட்டாச் ஆக போற சென்ட்ரல் ஆட்டம் அவங்க கொடுக்கல. இது ஒன்லி த லிகாண்ட். லிகாண்ட மட்டும் தான் நம்ம இங்க வந்து எழுதிருக்கோம். இங்க வந்து நமக்கு எந்த சென்ட்ரல் ஆட்டம் வந்து அட்டாச் ஆகும் அப்படிங்கறத அவங்க கொடுக்கல. ஓகேவா? இங்க எது வேணாலும் அட்டாச் ஆகிக்கலாம். Fe2+ அட்டாச் ஆகலாம். இது அல்லது காப்பர், இந்த மாதிரி எந்த விதமான சென்ட்ரல் ஆட்டமும் அட்டாச் பண்ணிக்கலாம். சோ அது வந்து இங்க கொடுக்கல. அது இனிமேல் தான். So these are the examples for tridentane ligand. Next வந்து tetradentane ligand. Tetrana already we know 4 donations. ஓகேவா? So அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. நைட்ரிலோ அசிட்டேட் ட்ரைஎத்திலின் டெட்ரமைன் COO- COO- COO-. 3 குரூப் இருக்கு. ஓகே. ஸோ இங்க இருந்து அதே மாதிரி இங்க ஒரு நைட்ரஜன் இருக்கு. ஸோ இந்த 4 இடத்துல இருந்தும் 4 டொனேஷன் நடக்கும். அதே மாதிரி ட்ரைஎத்திலின் டெட்ரமைன். டெட்ரமைன்ல நமக்கு கன்ஃபார்மா தெரியும் NH2 NH2 CH3 த்ரைஸ்.
இதெல்லாம் நம்ம ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்ல இந்த நேம்ஸ்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஸோ 4 இருக்கு. அதனால டெட்ராடென்டேன் லிகாண்ட். நெக்ஸ்ட் பென்டாடென்டேன் லிகாண்ட். பென்ட்ரானா 5 டொனேஷன்ஸ் நடக்கும். அதுதான் வந்து பென்டான்னு சொல்லுவோம். இது நமக்கு நல்லா தெரியும். பென்டாடென்டேன் லிகாண்ட் EDTA காம்ப்ளெக்ஸ் எத்திலின் டயமின் ட்ரை அசிடேட். நம்ம யூஜி பிஜிலலாம் இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் நம்ம ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்ல பார்த்திருப்போம். அண்ட் தென் நம்ம வந்து நம்மளோட லேப் இதுலலாம் நம்ம பார்த்திருப்போம் EDTA. எத்திலின் டயமின் ட்ரை அசிடேட். ஆனா ஆக்சுவலா எத்திலின் டயமின் டெட்ரா அசிடேட்ங்கிறது ஒரு ஹெக்ஸாடென்டேன். இங்க நம்ம 3- அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இந்த மாதிரி 3- இருந்துச்சுன்னா அது பென்டாடென்டேன் லிகாண்ட். நெக்ஸ்ட் ஹெக்ஸாடென்டேன்னா 6 டொனேஷன்ஸ் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. நான் சொன்னேன்ல எத்திலின் டயமின் டெட்ரா அசிடேட் 4-. இதுதான் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இதோட ஸ்ட்ரக்சரே நம்ம டீடைலா நம்மளோட யூஜில எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஹீமோகுளோபின் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கு, அந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எத்திலின் டயமின் ட்ரை அசிட்டேட்டோ அயான். இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் ஹெக்ஸாடென்டேட் லிகாண்ட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மோனோடென்டேன்ல இருந்து ஹெக்ஸாடென்டேட் வரை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆம்பிடென்டேன் லிகாண்ட். ஆம்பிடென்டேட் அப்படின்னா என்ன, நமக்கு மோனோ ட்ரை டை எல்லாமே தெரியும். பட் ஆம்பிடென்டேன்னா நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ இட் இஸ் ஒரு 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 நியூவா இருக்கும். அப்படின்னா என்ன அப்படின்னா டைப் ஆஃப் லிகாண்ட் தட் ஹாஸ் த எபிலிட்டி டு பைண்ட் வித் த சென்ட்ரல் ஆட்டம் via 2 different atom. அதாவது இப்ப CN- சைனைட் குரூப் அப்படின்னு இருக்குன்னா நம்ம CN- அப்படின்னு இருக்குன்னா அது ஒரு லிகாண்ட் தான். அது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆகும் பொழுது ஒன்னு கார்பனும் அட்டாச் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நைட்ரஜனும் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுல எது வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரியான எபிலிட்டியை தான் ஆம்பிடென்டேன் லிகாண்ட் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே. சோ ஆம்பிடென்டேன் லிகாண்ட்னா is a type of ligand that has the ability to bind with the central atom via 2 different atoms. ஓகேவா? ஆனா சேம் எலிமெண்டா இருக்காது. ஓகே. சோ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா தெரியும். ஓகே. நான் எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்திருக்கேன். So again, a ligand that may have more than one kind of donor site. ஒரு லிகாண்ட்ல more than one kind of donor site இருந்துச்சு அப்படின்னா அத வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆம்பிடென்டேன் லிகாண்ட்னு சொல்லுவோம். ஓகே. So a ligand that may have more than one kind of donor site, but at a time only one kind of donor site is utilized for donation. That is called ambidentane ligand. More than அதாவது எத்தனை டோனர் சைட் வேணாலும் இருக்கலாம். ஆனா ஒரு காம்பவுண்டுக்கு ஒன் டைம் தான் யூஸ் பண்ண முடியும். இன்னொரு டோனர் சைட்டை இன்னொரு காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுதான் வந்து லிகாண்டுன்னு எடுத்துக்கோங்க. ஏபி அப்படிங்கிறத ஏ வந்து நம்ம கார்பன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த எம் அப்படிங்கிறது என்னதுன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஓகேவா? இப்போ இதுல வந்து ஏவை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கார்பன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பியை வந்து நம்ம நைட்ரஜன் எடுத்துக்கலாம். இது என்னது சைனைட் குரூப். சோ இப்போ இந்த CN அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆகிக்கலாம். அதே மாதிரி இங்க பாருங்க இதே ஏபியை நம்ம இங்க எப்படி எழுத போறோம்னா ஃபர்ஸ்ட் ஏங்கிறது தான் நமக்கு சி கார்பன், அடுத்து பிங்கிறது நைட்ரஜன். ஓகேவா? சோ பிங்கிறது நைட்ரஜன். இந்த CN வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆச்சு. இது வந்து ஒரு காம்பவுண்ட், இது வந்து தனியா ஒரு காம்பவுண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே காம்பவுண்ட்ல கார்பன் அதே மாதிரியான ஒரு காம்பவுண்ட்ல கார்பன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆகாம நைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. இது ஒரு காம்பவுண்ட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட்ல கார்பன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட அட்டாச் ஆயிருக்கு. செகண்ட் காம்பவுண்ட்ல அதே லிகாண்ட் தான், பட் அதுல நைட்ரஜன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆயிருக்கு. இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப்ல அட்டாச் ஆகிற மாதிரியான லிகாண்ட தான் ஆம்பிடென்டேன் லிகாண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ CN அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் ஆம்பிடென்டேன் லிகாண்ட். ஓகே. ஸோ இங்க கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இதுலயே மோனோடென்டேன், பைடென்டேன், ஆம்பிடென்டேன் லிகாண்ட்னு 2 விதமா இருக்கு. ஸோ மோனோடென்டேன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா CN சி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆகலாம். இங்க பாத்தீங்களா இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதே மாதிரி இங்க நைட்ரஜன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆகலாம்.
இது cyanide. அடுத்து thiocyanide, இது isothiocyanide. எஸ், சல்ஃபர் வந்து மெட்டல் ஆட்டத்தோட அட்டாச் ஆச்சுன்னா thiocyanide. நைட்ரஜன் அட்டாச் ஆச்சுன்னா thiocyanide, சல்ஃபர் அட்டாச் ஆச்சுன்னா isothiocyanide. அதே மாதிரி NO2 குரூப், இதுல நைட்ரஜன் சென்ட்ரல் மெட்டலோட அட்டாச் ஆச்சுன்னா என் நைட்ரேட்டோன்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் அட்டாச் ஆச்சுன்னா ஓ நைட்ரேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் an example for monodentate. அடுத்து இங்க பாருங்க, பைடென்டேன் லிகாண்ட். பைடென்டேன் லிகாண்ட்னா O மைனஸ் O மைனஸ், இது சென்ட்ரல் மெட்டத்தோட அட்டாச் ஆச்சுன்னா இது வந்து O மைனஸ் O மைனஸ்ங்கிறது ரெண்டு இருக்கு. ஸோ ரெண்டு இருக்கிறதுனால இது ஆக்சுவலா வந்து பைடென்டேன் லிகாண்ட். ஆனா இந்த பைடென்டேன் லிகாண்ட்லயே O மைனஸ் அட்டாச் ஆச்சு, இது ஒரு விதமான ஸ்ட்ரக்சர். S மைனஸ் அட்டாச் ஆகுறது இது ஒரு விதமான ஸ்ட்ரக்சர். இதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைதயோ ஆக்சிலேட் அயான். டைதயோ ஆக்சிலேட் அயான். ஓகேவா, இதுதான் இதோட எக்ஸாம்பிள். டைதயோ ஆக்சிலேட் அயான் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் ஃபார் பைடென்டேன் ஆம்பிடென்ட் லிகாண்ட். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் பைடென்டேன் ஆம்பிடென்ட் லிகாண்ட்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹியர் இஸ் a molecule AB which has two different atoms A and B which both have the ability to make covalent coordinate bond with a central metal atom. This is the explanation of ambidentate ligand. So SCN minus ன்றது thiocyanate ion, CN minus வந்து cyanide, NO minus வந்து nitrate ion, NO2 sorry, இது NO2 ன்னு வரும், make a note of it, தெரியாம போட்டேன். NO2 are examples of ambidentane ligand. Hope you all understand this video. If any doubts you have, please comment it. Okay, so ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வேற ஏதாவது கஷ்டமான டாபிக்கா இருக்கு அது நம்ம படிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை பார்த்துட்டு அந்த டாபிக் வந்து நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் தென் அதோட இன்ட்ரடக்ஷன், சம் லிகாண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், லிகாண்டோட கிளாசிபிகேஷன் பார்த்தோம், கோஆர்டினேஷன் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் கோஆர்டினேஷன் ஸ்பியர், அயனைசேஷன் ஸ்பியர்னா என்னன்னு பார்த்தோம். மோனோடென்டேன், பைடென்டேன், ஆம்பிடென்டேன், இந்த மாதிரியான டென்டேன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதை பத்தின எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல நாமன்கிளேச்சர் நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட நம்ம வந்து எப்படி வந்து நம்ம நேமிங் கொடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.